ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date not bites. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்திய வரலாற்றில் சொல்ல மறந்த வரலாறுகள்னு நிறையா இருக்குது. அதை பற்றி நமக்கு இன்றைக்கி வந்த கெஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று பற்றி பேசியிருக்காரு. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பஞ்சங்கள், இதுக்கு முன்னாடி சார் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசினார். இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட வரலாறில் நம்மளுக்கு எது கிடைக்கல, நம்மளுக்கு எது கிடைக்க விடாமல் பண்ணினாங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காக எழுத்தாளர் ஆமர்வி தேவநாதன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி. சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்தநாள் ஆனிவர்சரி இப்போ தான் முடிஞ்சுது. ஆமாம். காங்கிரஸ்காரர் அவர். ஆக்சுவலாக காங்கிரஸ்காரரை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அவ்வளோ பெரிய வேர்ல்டுலேயே டாலஸ்ட்டு சிலை எழுப்பி ஏக்தா திவாஸ்னு அவரோட பர்த் ஆனிவர்சரியை, ஏன்னா நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னு கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏன் அவரை பற்றி ஃபுல்லாக தெரியல சார்? இப்போது ஒரு படம் ஒன்று எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பான், வில்லன்னு ஒருத்தர் இருப்பான். இந்த ஹீரோ கேரக்டரை ஓஹோன்னு காமிக்கணும்னா வில்லன் வந்து நம்ம வந்து காமிச்சாகணும். ரொம்ப வி ஹேவ் டு ஷோ ஹிம் ஆஸ் அ வெரி பேட் கே. ஓகே, இவனை நல்லவன் ஆக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர், வேறு யாராவது ஒருத்தர் நம்ம வந்து இறக்கி ஆகணும். இந்த இடத்துல யாரும் ஹீரோ வில்லன் இல்லை. ஹீரோ சைடில் 5-6 பேர் இருக்காங்க. காந்தி, நேரு, பட்டேல், ராஜாஜி, போஸ், வீர சாவர்கர், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே நல்லது பண்ணாங்க, எல்லாருமே போராடினாங்கன்னு சொன்னால் ஒரு சில பேரை மட்டும் முன்னிறுத்த முடியாது இல்லையா? அதனால் மற்றவங்களை பற்றி பேசாமல் இருந்தால் இந்த 2 பேர் தான் பண்ணான்னு வந்துடும். 2 பேர் தான் வரலாற்றில் இருக்குது. 2 பேர் தான் இருக்குது. வரலாற்றுலையும் இருக்குது. இன்றைக்கி தெரு பேரும் அவங்க 2 பேர் பேரில் தான் அதே தான் இருக்குது. அதனால தான் இது இந்த மாதிரி ஆயிடுது. இட் டசன்ட் மீன் அந்த 2 பேரும் ஒன்றுமே பண்ணலேன்னு இல்லை, பண்ணலேன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டாக ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி இப்போது பண்டிட் நேரு 9 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார். அதே மாதிரி 9.5 வருஷம் வந்து வல்லபாய் பட்டேலும் இருந்தார். இதை நம்ம எங்கேயுமே படிக்கிறது இல்லை, அவரை பற்றி படித்ததும் இல்லை. அதுதான் ஏன் ஒரு சாப்டர் கூட ஏன் சார் ஹிஸ்ட்ரியில் வரல இவங்களை பற்றி? ஏன்னாக்க இதே தான், யாரையாவது ஒத்தரை பெரிய அளவில் வந்து நாம் வந்து ஜூம் பண்ணி காமிக்கணும்னா மற்றவங்களை காமிக்காமல் இருக்கணும். இப்போ எல்லோரும் நிற்கிறாங்க, எல்லாருமே ஈக்குவலி தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட். ஆனால் அதில் ஒருத்தரை ஒண்டி நான் காமிக்கணும்னு சொன்னாக்க, நான் வந்து ஒரு எல்லாரையுமா யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னாக்க எல்லாருடைய படமும் வந்துடும், எல்லோரும் ஈக்குவலாக கிடச்சிரும். அது அப்படி இல்லை. அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து 2 பேர் தான் காமிக்கணும்னா அவங்கள ஒன்று நான் ஜூம் பண்ணி காமிக்கணும். இது ஒன்று. 2வது, மகாத்மா காந்தியை விட்டுடுவோம். ஏன்னா அவரை இவங்க எல்லார காட்டிலும் ஒரு லெவல் மேலே தான் இருக்கார். ஏன்னா இவங்க 2 பேருமே, நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் டு சம் எக்ஸ்டென்ட், இவங்க எல்லாருமே காந்தியுடைய சீடர்களாக தான் இருக்காங்க. காந்தி என்ன சொல்கிறாரோ அதை அவங்க அப்படியே ஒத்துக்கிறாங்க. பட்டேல் வந்து அவரோட இதில் அட்மையர் ஆகி தான் அவர் வந்து பேரிஸ்டர் இதுலேருந்து எல்லாத்தையும் காங்கிரஸ் ஜாயின் பண்ணது. ஆமாம், காந்தி அட்மையர் பண்ணதுனால. ஆமாம். அதனால் அவருக்கு உண்டான ஒரு மரியாதை மகாத்மா காந்திக்கு வேணும். அதனால் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஈக்குவல் தான். அதுக்கு நாம் வந்து நம்மளுடைய 75 வருஷத்தில் இதை தான் வந்து நாம் சொல்ல மறந்த கதை. அது வந்து சொல்ல மறந்தது வந்து இயல்பாக நடந்ததுன்னு. மறைக்கப்பட்டதா சார்? மறுக்கப்பட்டதா? அவங்கள கேட்டால் மறந்து போயிட்டோம்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் அது அப்படி இல்லைன்னு. ஓகே. ஒருத்தரை தூக்கி பிடிக்கிறதுக்கு மற்றவங்களை கீழே இறக்க வேண்டியதாக இருக்குது. யார் அவங்க தூக்கி பிடிச்சாங்களோ அவர் ஒன்றுமே பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை, இவரும் பண்ணினாருங்கிறது உண்மை. ஆமாம், ஆஃப்டர் ஆல் ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒருத்தர் 2 பேர் போராடினா கிடைக்காது, பண்ண முடியாது இல்லையா? இவர் எல்லாரும் பட்ட கஷ்டம் மாதிரி இவரும் பட்டிருக்கார். இவர் தனக்கு வந்த பதவிகளை தியாகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு எல்லாரும் பதவிக்கு தேடிலாம் ஓடுறான். அவர் 2 முறை காங்கிரஸுடைய சீஃபாக ஆகிறார்.
ஓட்டு அதிகம் வாங்கிக்கிறார் அவர் எலெக்ஷனில், இன்டர்னல் எலெக்ஷனில். இருந்தாலும் அவர் காங்கிரஸ் ஹெட்டாக ஆகலை. ஓகே. ஏன்னா மகாத்மா சொல்கிறார். மகாத்மா காந்தி சொல்கிறாருனாக்க அதுக்கு கொஸ்டினே கிடையாது. மறுபேச்சு. அந்த எல்லா வாட்டியும் இந்த வகையான ஓட் ஷோரி பண்ணி யார் வந்து அந்த இந்திரா காங்கிரஸ், இப்போ இந்திரா காங்கிரஸ் இல்லை, அன்றைக்கி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதுக்கு ஹெட்டாக ஆனாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஸோ இந்த ஓட் ஷோரிங்கிறத ஆரம்பித்தது யாருங்கிறத இப்போ அமித்ஷா கூட சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்தே பார்த்துக்கலாம். ஆமாம். ஸோ இன்றைக்கி ஏதாவது நடக்கிறதுன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுதினது அவங்க தான். ஓகே. எல்லா தப்புக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு இல்லையா, அது அங்கே இருக்குது. சரி, இண்டிபெண்டன்ஸ்க்காக இவர் பாடுபடலை, ஐ மீன் எல்லார் மாதிரியும் பாடுபட்டிருக்காரு, அவ்வளோ பாடுபடலன்னு கூட வச்சுப்போம். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு கண்ட்ரியாக இந்தியாவை கொண்டு வந்ததில் இவரோட பங்கை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து பிஜேபி வந்து இப்போ அவருக்கு அவ்வளோ மரியாதை பண்ணுறது. அதை பற்றி ஏன் நிறையா சொல்ல வரல சார்? அதில் நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டீங்க. நீ தான் இந்தியாவை ஒருங்கிணைக்கணும். ஏன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருக்குது. ஒத்தனோட பேசிக்கிறது இல்லை, யாரும் ஒன்று சேர்றதில்ல, இப்படி தான் இருக்கான். நீ தான் ஒன்னால தான் முடியும், நேருவால் இதை பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஓகே. அவர் யாரும் இல்லை, மகாத்மா காந்தி. நீ தான் பண்ண முடியும்னு சொல்கிறார். இவர் அட் ஒன் பாயிண்ட், இவர் 1946 இந்த மாதிரி உங்களோட பேச ஆரம்பிச்சுடுறார். அட் ஒன் பாயிண்ட் இவர் என்னால் முடியலைங்கிறார். அவ்வளவு வேலைகள், அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வேறு யார்ட்டையும் கொடுத்துட முடியாதுப்பா, நீ தான் பண்ணணும். ஸோ என்டையர் கண்ட்ரி ட்ராவல் பண்ணி 565 ஸ்டேட் இண்டிபெண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றும் அவனுங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். ஒரே ஒரு காஷ்மீரை ஒன்று சேர்க்கறதுக்கு இன்னி வரைக்கும் நம்மளால முடியல. சுதந்திரம் வாங்கப்பவே பிரிச்சுட்டு தானே சார் வாங்கணுமே. இதை பண்ணினோம். ஒரு சின்ன, அது இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்டேட், பட் அந்த 565க்கு அவர் ஒன்றே பண்ணாருன்னா உடனே இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஆஹா அவர் என்ன ஒண்டியாவாக பண்ணார் அப்படிலாம் சொன்னார். ஒண்டியாக பண்ணலை, அவர்கிட்ட ஒரு நல்ல டீம் இருந்தது. எப்படிப்பட்ட டீம்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், விபி மேனன்னு பேர். ஓகே. விபி மேனன். அப்படி ஒரு கேரக்டரை 75 வருஷத்தில் வெளில வரல. பட்டேலே வரல சார், அப்புறம் தானே அவரோட செக்ரட்டரி. அதில் இது எல்லாம் அவர் இந்த அமைச்சர்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த அண்டர் செக்ரட்டரி எல்லாம் அந்த காலத்தில் வந்து ஐசிஎஸ் ஆஃபீஸராக இருந்தான். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆச்சு. இவர் ஒருத்தர் விபி மேனன் வாஸ் நாட் அன் ஐசிஎஸ் ஆஃபீஸர். ஓகே. He joined as an ordinary clerk. By dint of hard work and intelligence, he grew up. Okay. He came up the corporate ladder. அந்த கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்த வல்லபாய் பட்டேல் was a talent spotter. Okay. யார் அதான் இதனால் எவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். இவங்கிட்ட வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவனை மேலே கொண்டு வந்து அவனுக்கு அந்த விபி மேனான தனக்கு இந்த இன்டகிரேஷன் ரிலேஷனான அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டார். வெளியிலேயே தெரியாது எப்போ இந்த விஷயம் வெளில வந்ததுன்னு கேட்டால், ஒருவேளை வல்லபாய் பட்டேல் 1950 அவர் வந்து இறந்து விடுறார். ஒருவேளை அவர் ஒரு 5-6 வருஷம் இருந்திருந்தாருன்னா மேபி இவரோட இதெல்லாம் வெளில வந்திருக்கும். இப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி விபி மேனனுடைய பயோகிராஃபிலாம் வந்திருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அதில் அவர் சொல்கிறார், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை போய் பாரு, யூ கேன் ஸ்டார்ட் த ஒர்க்குன்னு. உடனே இவர் அங்கே போவார், அவரோட பேசுவார். இந்த காஷ்மீர் இன்டகிரேஷன்லையும் அவர் வந்து இன்வால்வ்டு தான், அட் டு சம் எக்ஸ்டெண்ட். ஒரு ஸ்டேட்டும் இல்லை, நமக்கு வெளியில் தெரியாத பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார், விபி மேனன் பண்ணியிருக்கார், அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் வல்லபாய் பட்டேல். டே அண்ட் நைட் வேலை. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், வல்லபாய் பட்டேல் வந்து ஜவஹர்லால் நேருக்கு எழுதுறார். இப்போ அந்த காலத்துலலாம் இப்பயும் பண்ணுவாங்களா இருக்கும் தெரியாது. லீடர்ஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் வயா மெயில். லெட்டர் போடுறோம், எல்லாமே ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பட்டேலுடைய கன்சாலிடேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது.
அதில் பார்த்தா அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கார் அவருக்கு பண்டிட் நேருவுக்கு, அவர் வந்து மகாத்மா காந்திக்கு என்னெல்லாம் எழுதியிருக்கார். இப்போ ஒரு குவைட் ரீசெண்ட்லி நான் ஒரு புக் படித்தேன், ஆர்என்பி சிங்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஓகே. அதில் அதாவது ஹெதர் டு அன்பப்ளிஷ்டு லெட்டர்ஸ் ஆஃப் பட்டேல் அண்ட் நேரு அப்படின்னு இருக்குது. அதில் இது வரைக்கும் வெளில வராதது. ஓகே. அதில் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பட்டேலும் நேருவும் அடிச்சுக்கிறான். Patel at one point he becomes very much frustrated and says, பண்டிட்ஜிக்கு எழுதுறாரு இவர், யூ ஆர் இன்டர்ஃபியரிங் இன் மை ஒர்க்னு எழுதுறாரு. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தான், பட் யூ ஆர் கிவிங் ஆர்டர்ஸ் டு மை ஆஃபீஸர்ஸ் டைரக்ட்லி. இந்த மாதிரி ஒரு கவர்னன்ஸ் ஒர்க் ஆகாது. there will be some conflict of interest, இந்த இஷ்யூஸ்லாம் வரும், ரைட்டா? நீ பண்ணாதேன்னு எழுதுற. அட் ஒன் பாயிண்ட் 1948 கிட்டத்தட்ட வல்லபாய் பட்டேல் நான் பதவி விட்டு போயிடுறேன்ற, பதவி விட்டு போகிறேன்னு அவர் வந்து 2-3 தடவை சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தியை பார்க்குறாரு போய். ஓகே. மகாத்மா காந்தியை பார்த்துட்டு 1 மணி நாழி அவரோட பேசுகிறார். மகாத்மா சொல்கிறார், ப்ரேயருக்கு எனக்கு நாழி ஆகிடுத்து, இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஜவஹர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறார். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வெளியில் போகிறார், அவர் வந்து இறந்து போய்டுறார். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி இல்லை. அதுக்கப்புறம் பண்டிட் நேரு எழுதுகிறார், நாம் இதை பற்றி பேசுகிறதா இருந்தோம். அதை பற்றி இவர் எழுதுகிறார், நான் வந்து பாப்பு கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன், அவர் உன்னையும் என்னையும் உட்காந்து வச்சு பேசுகிறேன்னு சொன்னார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் ஹிம் நவ். இப்போ நாம் 2 பேரும் தான் வந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் அந்த லெட்டர் புக்கில் எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கு அவரும் எழுதுகிறார். பண்டிட்ஜி என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் இருந்தாலும் நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டர், எனக்கு எல்லா இடத்துலையும் அதாரிட்டி வேணும். ஐ அக்ரி, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இருந்தாலும் அந்த மாதிரி போகிறது. ஓகே. இவங்களுக்குள்ள என்னதான் வந்து இந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் முக்கியமான பாயிண்ட்ஸில் வல்லபாய் பட்டேல் அக்னாலஜஸ் த லீடர்ஷிப் ஆஃப் நேரு. நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர், ஃபைனல் டெசிஷன் இஸ் யுவர்ஸ். எப்படி ஒரு இடத்துல, அதாவது இவரை பற்றி யாருமே இந்த மேட்டர்லாம் வந்து பல புஸ்தகங்கள்ல இருக்கு. ஓகே. இப்போ நம்ம அருண் ஷோரியோடைய ஒவ்வொரு சில புக்ஸில் இந்த ஆர்டிக்கிள் 370 எப்படி வந்ததுன்னு எழுதுறாரு. ஓகே. ஆர்டிக்கிள் 370 வாஸ் எ ஃப்ராட் இன்ஃப்ளிக்டட் ஆன் த நேஷன். ஆர்டிக்கிள் 370 அந்த பில்லை பாஸ் பண்ண சொல்லி வல்லபாய் பட்டேல் ஹோம் மினிஸ்டர், இன்டகிரேஷன் மொத்தம் 565 இவர் பண்ணிட்டார். ஒன்னே அவர் பண்ணல, அவ்வளோதான். அவர்கிட்ட ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ ஒருத்தரை போட்டு பண்டிட் நேரு அவர்கிட்ட வச்சுக்கிறார். அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கார். இவர் இந்த ஷேக் அப்துல்லா கிட்ட போய் என்னத்தையோ பேசிட்டு அந்த ஷேக் அப்துல்லாவை அப்பீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நான் அக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இவர் அந்த ஒரு பில்லை எழுதி, இந்த பில் எனக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய மினிஸ்டர் வித்தவுட் சார்ஜ் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் கண்ட்ரி விட்டு போய்டுறார் வேற ஏதோ இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்டுக்கு. அவர் வந்து இவர்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா, என்ன இப்படி இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, இதை நாம் வி நெவர் அக்ரி டு திஸ் அப்படிங்கிறார். இல்லை எனக்கு தெரியாது, இதை வந்து பண்டிட்ஜி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். ஹீ வாண்ட்ஸ் யூ டு கெட் திஸ் பாஸ்ட் இன் த காங்கிரஸ். ஜஸ்ட் டு இமேஜின், ஹீ இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் இட். அவர் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் பண்டிட்ஜி இந்த மாதிரி பண்ணிட்டு ஹி ஹஸ் கான் அவுட். வேற நாட்டில் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் பேச போகிறார். அப்போது இங்கே பில் பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்? அசியூம் ஓகே, நாட்டினுடைய மாட்சிமை போயிடும். ஒரு நாட்டினுடைய பிஎம் அவர். he cannot lie about something which is not happening. அவர் இதை பாஸ் பண்ண சொல்லிட்டு போயிருக்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணின அந்த பில் இட் ஷுட் நாட் ஃபெயில்.
அதனால வல்லபாய் பட்டேல் டாக்ஸ் டு த காங்கிரஸ் ஃபோக்ஸ் அண்ட் கெட்ஸ் திஸ் பாஸ்ட். இந்த ஒரு உயர்ந்த உள்ள இருக்கு இல்லையா, obeying, என்னதா இருந்தாலும் யூ ஆர் மை லீடர் அண்ட் யூ ஆர் நாட் இன் இந்தியா. representing India. நீ இந்தியாக்குள்ளே இருந்தாலாவது ஐ வில் ஸ்பீக் டு யூ, பட் எனக்கு யூ டிட் நாட் கிவ் மீ அன் ஆப்ஷன். நான் ஏர்போர்ட்டுக்கு போன அப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்னையா உலகம், யாரை தூக்கி வச்சுருக்கோம். அவர் பெரிய மனுஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நோ இல்ல, ஆனா அவங்க there are ரெண்டு பேரும் certain யாரும் எதுவும் பண்ணலன்னு யாரும் சொல்லல, பட் இவங்க பண்ணது வெளியில But வரலையேன்ற. there are so many such minute aspects. அன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார், யாரோ ஒரு இடதுசாரி ஆசிரியர் எழுதுறார், ஆர்டிகல் 370 எப்படி வந்தது, யார் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணா, வல்லபாய் பட்டேல்னா பண்ணினார். ஏய், நீங்க மொத்த ஹிஸ்டரியை மறைச்சிட்டு இல்லை பேசுறீங்க. ஏன் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்? நேரு பண்ண சொல்லிட்டு போனார். அவர் வெளிநாட்டில் இருந்தார், அவர் பண்ண சொல்லிட்டு போனது அந்த பில் பாஸ் ஆகலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் காங்கிரஸ் வேர் அகேன்ஸ்ட் இட். வல்லபாய் பட்டேல் இட் ஷுட் பி பாஸ்ட். பிஎம் சொல்லியிருக்கார், அவர் வரட்டும் அப்புறம் பேசிப்போம். ஹி கெட்ஸ் இஸ் பாஸ்ட். அவர் மனுஷன். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இன்டகிரேஷன் பற்றி பேசும்போது, ஏன்னா இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் வரணும். ஏன்னா இப்போ ஒரு 2 கட்சி கூட்டணி பேசுறதுக்கே இப்போ அவ்வளோ திண்டாடுறாங்க. அவர் 565 பேரை ஒண்ணா சேர்த்து ஒரு கொடைக்கீழே கொண்டு வந்திருக்காரு. அதுவும் என்னன்னா, அது எல்லா வகையான இதையும் யூஸ் பண்ணுற, சாமதான பேத தண்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாரு. எல்லாரும் இது இந்த ஹைதராபாத்தை பற்றி பேசுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. யாரும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பற்றி பேச மாட்டாங்க. த ஸ்டேட் ஆஃப் கேரளா திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது. ஆமாம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அன்னைக்கு. ரிச்சஸ்ட் ஸ்டேட். ஏன்னு கேளுங்க. ஏன்னா அதோட ஹிஸ்ட்ரி எப்படிப்பட்டது. ரிச்சஸ்ட் ஸ்டேட் அது வேற. ஏன்னா அவனுக்கு அந்த நாள்லேருந்தே ஸ்பைஸ் ட்ரேடு அதெல்லாம் போயிட்டு கொள்ளையாக காசு இருக்கு. திஸ் வேர்ல்டு வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அட்டாமிக் ஏஜ். ஓகே, அட்டம் பாம், நியூக்ளியர் எனர்ஜி, அதுமாதிரி அட்டாமிக் எனர்ஜியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். தோரியம்னு ஒன்று இருக்கு. தட் தோரியம் வாஸ் அவைலபிள் ஆன் த பீச்சஸ் ஆஃப் கேரளா ஃபார் ஃப்ரீ. வேற எங்கேயும் இல்லை. ஓகே, இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு முக்கியமான ஸ்டேட்டு கேரளா. இன்னைக்கு கேரளா, அன்னைக்கு. பட் ஹைதராபாத் தான் மோஸ்ட்லி எல்லாரும் பேசுவாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதை பற்றி நம்ம 1 hour பேசணும். நாம் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று தான் பேசணும். இந்த ஸ்டேட் கேனாட் பி ஓகே. அந்த இடத்துல நமக்குள்ள அன்னைக்கு இருந்த அந்த இங்கிலீஷ் அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு 3 வழி ஃபார் ஆல் த 565 ஸ்டேட்ஸ். ஐதர் யூ கேன் பி இண்டிபெண்ட், ஆர் யூ கேன் ஜாயின் வித் இந்தியா, ஆர் யூ கேன் ஜாயின் வித் பாகிஸ்தான். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேட் இருக்குது, புதுக்கோட்டை சமஸ்தானம் இருக்குது. அது பாகிஸ்தானோட போய் ஜாயின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது? சுற்றி தமிழ்நாடு, சுற்றி இந்தியா. அது மட்டும். இப்போது இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக நிறைய பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்தியா அதுக்குள்ளே ஒரு 50 பாகிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 இடத்துல நீங்கள் ஆர்மி கொண்டு போய் நிறுத்தணும். ஏன்னா எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்டர். இவன் இங்கிருந்து அந்த ஒரிஜினல் பாகிஸ்தானோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு நீங்கள் ஓவர் ஃப்ளைட் ரைஸ் கொடுத்தாகணும். இட் இஸ் அ செக்யூரிட்டி நைட்மேர். அது பாசிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹைதராபாத் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாதி அப்படியே போயிடுறது. 1, 2, 3 எடுத்தா மொத்த ஹைதராபாத் போய் அன்னைக்கு அதுக்கு போய் ஹைதராபாத் ஸ்டேட் போயிடும். இந்த பக்கம் என்ன ஆகுது? இங்கே கேரளா அந்த நம்மளுடைய ஈவ ராமசாமி நாயக்கர் எங்களுக்கு தனி நாடை கூடுன்னு கேட்டுருக்கான். இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. அந்த பக்கம் இன்டகிரேட் பண்ண முடியாது. அங்கே தான் வல்லபாய் பட்டேலுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாத்தையும் அவர் பண்ணினா வச்சுக்கோங்க. ஹவு ஹி டிட் ஹைதராபாத் எல்லாம் வேண்டாம். தட்ஸ் a big story. We will talk only about one state, கேரளா. அப்போது அந்த ஸ்டேட்டுடைய ராணி இருக்காங்க. ராணிக்கு கீழே ஒரு ஷீ ஹேட் அ பிஎம். ஓகே, அவர் அந்த இப்போ தான் அதுக்கு பேர் பிஎம். அந்த காலத்து அதுக்கு பேர் தீவான்னு பேர். ஓகே, திவான். அவர் யாருன்னா சர் சிபி ராமசுவாமி ஐயர்.
நம்ம ஊரோட சிபி ராமசாமி ரோடு இருக்குது. ஐயரை வெட்டிட்டோம். ஐயரை வெட்டி நம்மளாம் ஐயரை வெட்டிட்டோம். ஐயரை வெட்டு அது இந்த சிபி ராமசுவாமி ஐயர் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஃபெலோஸ். ஓகே. மோஸ்ட் பிரில்லியன்ட். அதனால் அவருக்கு அங்கே ஹி வாஸ் ஒர்க்கிங் அஸ் த பிரைம் மினிஸ்டர். ஹி வாஸ் ஃப்ரம் இந்தியா. ஹி வாஸ் ஃப்ரம் சென்னை. ஆனால் அங்கே வந்து வேலை பார்த்தார். ஓகே. அவங்களுக்கு இவர் தான் அட்வைசரே. மதிய உணவு திட்டம்லாம் இருக்குல்ல, அவர் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்தது அவர் தாங்க. ஓகே. அதெல்லாம் வந்து வெளில தெரியாது யாருக்கும். எல்லாருக்கும் எஜுகேஷன் கொண்டு வந்தது அவள் தான். நாங்கள் தான் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல அவன் பண்ணான். சிபி ராமசுவாமி ஐயர் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணாதேன்னு சொல்கிறார், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. கேரளா தனி நாடாகவே இருக்கட்டும், தனியாக தான் இருக்கணும். அவருடைய ரீசனிங் என்னென்னா, பாகிஸ்தானோட கூட தனி நாடு, சுவிட்சர்லாண்டு, நார்வே, டென்மார்க்ல இத்தினூண்டு நாடு, அவனால் இருக்க முடிகிறது. அவன் இந்தியா இண்டிபெண்டாக இருக்க முடிகிறது. நமக்கு வி ஹேவ் கனெக்டிவிட்டி. ஹிஸ்டாரிக்கலாகவே நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ஆமாம். ஓகே. வி ஆர் வெரி ரிச். நாம் அவனோட போய் ஜாயின் பண்ணோன்னா, இந்த ஸ்டேட் ஜாயின் பண்ணிட்டுன்னா உன் வெல்த்தெல்லாம் அவனுடைய ஏழ்மையை போகிறது தான் போகும். ஸோ த சிங்கிள் பர்சன் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரளா நாட் இன்டகிரேட்டிங் வித் இந்தியா வாஸ் சிபி ராமசுவாமி ஐயர். பிகாஸ் த ராணி வாஸ் நாட் ஏபிள் டு ஓவர் ரூல். அவ்வளோ பண்ண முடியல. வல்லபாய் பட்டேலுக்கு அந்த ஸ்டேட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சமாதான பேதன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக ஹி டைரக்ட்லி கால்ஸ் த ராணி ஃபோனில், வாட் இஸ் ஆர் ஹூ இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீன்னு கேட்குது. ஸோ அப்போ அந்த நேம் வருது. அப்போ இவர் தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து ஹீ டாக்ஸ் டு நீ ஜாயின் பண்ணால் தான் உனக்கு ஓகே உங்களுக்கு நல்லது. யூ காண்ட் ஃபேஸ் தட் இண்டியன் மைண்ட். உங்களால் தாங்க முடியாது. இட் டசன்ட் ஒர்க் ஃபார் யூ. ஜாயின் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சௌரியம். கல்ச்சுரலி சோஷியலி எல்லாமே இன்டகிரேட்டட் தான் பண்ணலான்னு சொல்லி இது பண்ணுறா. தென் ஷீ அக்ரீஸ். ஓவர் ரூலிங் சிபி ராமசாமி ஐயர். சிபி ராமசாமி ஐயர் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா சொன்ன உடனே தன்னுடைய பதவியை விட்டுறாரு. இப்போ நீங்கள் தான் வந்து வல்லபாய் பட்டேல். இந்த சிபி ராமசாமியார் இந்தியா வந்தாச்சு. இப்போ அவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி ரிவெஞ்ச் எடுக்கணும். யூ மேட் மை ஜாப் டஃப் அப்படிங்கிறதுனால. ஒன்று இவ்வளவு படித்திருக்க நீ என்ன, நான் எல்லாத்தையும் ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டேன். இந்த கேரளாக்கு நீ வந்து இவ்வளவு இது பண்ணிவிட்டு நீ இந்த ஊர் ஆள். இங்கே தான் வல்லபாய் பட்டேலுங்கிற அந்த உயர்ந்த மனிதன் ஏன் நம்ம சொல்கிறோம்? அவ்வளோ such a broad minded person. He did not look at what C.P. Ramaswamy Iyer did for India or did not do for India. இவர் தெரியுமா சொன்னேன், வாட் he can do for Indian பார்த்துருக்காரு. இவரை நாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்? He speaks to Nehru and says, நீ அமெரிக்காவுக்கு அம்பாசிடர் நமக்கு ஆள் வேணும்னு பார்த்துருந்தில்ல, இந்த சிபி ராமசாமி அமுச்சு விட்டுருன்றார். அவருக்கு ஒய் அவன் நமக்கு எதிராக இவ்வளோ பண்ணியிருக்கானே, அவனை போய் எதுக்கு அது விடு. அது இட் இஸ் ரோல். ஆனால் அவனுக்கு இருக்கிற இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸு, அமெரிக்காவுக்கான கான்டாக்ட்ஸு, அதெல்லாம் வச்சு அவன் நமக்கு நல்லது பண்ணுவான்றார். ஏன்னு சொன்னால், when he was working there he was very loyal to them. Then because he is going to work for us, he will be loyal to us அப்படிங்கிறதுனால பண்ணுறார். இது மாதிரி சீரீஸ் ஆஃப் பிளண்டர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிளண்டர்ஸுக்கு மேலே 565 ஸ்டேட்டை வந்து ஒரு மனுஷன் ஒரு எஃபிஷியன்ட் டீமை வச்சுட்டு இன்டகிரேட் பண்ணுறார். இப்போ அவரோட பயோகிராஃபி மாதிரி ஒன்று கம்ப்ளீட்டாக கிடைக்கணும், இல்லாட்டி எப்படி அவர் இணைச்சார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு புக் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த விபி மேனன் எழுதின புக்கு நீங்கள் இப்போ சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது வந்து இன்டெப்த்தாக இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் நான் என்ன பண்ணேன்னு அவர் எழுதுறார். நான் எப்படி அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போனேன், நான் வந்து யாரோட பேசினேன், என்ன பண்ணேன், அது ரொம்ப எலாபரேட்டிவாக இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 70 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி புத்தகம் இருக்கிறதே வெளில தெரியாது. அப்படி ஒருத்தர் ஹீரோ இருந்தாருன்னா யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி தான், அந்த அழகில் தான் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு இவரோட ஃபேமிலி இவ்வளோ எவால்வ் ஆகி வந்தது இல்லை சார். நேருவோட ஃபேமிலி, பட்டேலோட ஃபேமிலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அவங்களாம் அப்படி தான்.
அது அது அவ்வளோதான். அது கூட அதோட ஒரு முக்கியமான அவங்க விஷயம். இப்போ எந்த போஸ்ட் எதுலேயுமே அதெல்லாம் அவங்க யாருமே இல்லை. ஏதோ சின்னதெல்லாம் அமைச்சராக சின்னதாக இருந்தாங்க. ஓகே. அப்புறம் யாருமே அவங்க தே ஆர் நாட் தேர் இன் எனி பொலிட்டிக்கல் எனி பிக் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அதெல்லாம் அவங்க இல்லவே இல்லை. அவங்க தே ஆல் வெண்ட் அவே. வல்லபாய் பட்டேலுடைய ஜீனியஸ் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணார் போனாருங்கிறதுங்கெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஃபைன். அவரை மேன் ஆஃப் ஸ்டீல்னு சொல்கிறோம், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். 1947 எழுதுறார், பி கேர்ஃபுல் வித் சைனா. ஓகே. யாருக்கு? பண்டிட் நேருவுக்கு. அவருடைய லெட்டர்ஸில் இருக்கு, சைனாவை நம்பாதே. சரி, இப்போ பட்டேல் காங்கிரஸ் இது பிஜேபி, இது லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கிறது. பிஜேபி ஏன் அவரை இவ்வளோ தூக்கி பிடிக்குது? வசுதைவ குடும்பகம், இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன். நான் எந்த கட்சியில் நான் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அதன் மூலமாக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வசுதைவ குடும்பகம்னு இவன் சொல்ல, வசுதா ஏவம் குடும்பகம், எல்லாமே ஒன்று. அதை நனவாக்கினது அவருங்கிறது. அவர் பண்ணினார், எல்லாரையும் ஒன்றாக்கினார். இல்லாட்டா நம்ம இன்னைக்கு ஒரு கண்ட்ரியாக இருப்போமா? திராவிடஸ்தான் இங்கேருந்து ஒருத்தன் நிற்கிறான். அவன் ஹைதராபாத் நான் இண்டிபெண்ட்னா இல்லை, ஐ எம் பிகமிங் பாகிஸ்தான். ஜுனாகத் இப்படி போச்சு. போபால்னு ஒரு கண்ட்ரி அது உள்ள இருந்தது. அப்போ இந்த ஹைதராபாத் இஷ்யூ ஆரம்பிக்கும் போது அவனும் இஷ்யூ ஆரம்பித்தான். இவர் தான் அடிக்கினார். அந்த கதையை பேசினா அது ஒரு 2 hours போகும். ஸோ டு ரெகக்னைஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த வசுதைவ குடும்பம். இன்னைக்கு நம்ம ஒன்றா இருக்கோம், அவ்வளோ பெரிய கண்ட்ரி, இட் இஸ் கோயிங் டு பிகம் a $5 trillion எக்கானமி ஆர் whatever it is, அண்ட் ஆல் தட். ஒரு வேர்ல்டு பவராக நாம் இருக்கோம்னு சொன்னால் எத்தனையோ பேர் அதுக்காக வேலை பார்த்துருக்காங்க. முக்கியமான வேலை பார்த்தது வல்லபாய் பட்டேல். அதனால அவரை தூக்கி பிடிக்கிறதுலையோ அவர் கோயில் கட்டுறதுலையோ தப்பே கிடையாது. அவர் இன்னும் நல்லா ரெகக்னைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் ஓகே, எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுது. மகாத்மா காந்தி எஸ், பண்டிட் நேரு ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் அவங்களால. எஸ், இன்னும் அவங்க பண்ணது நிறைய இன்னும் இருக்குது, விச் இஸ் அன்டாக்குமெண்டட். ஏன்னா அதெல்லாம் வெளில தெரிய மாட்டேங்கிறது. பண்டிட்ஜி ஸ்டெப்ஸ் இன். அப்போ ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி உண்டு, அவங்க கிட்ட பேசுகிறார். KFWன்னு ஒரு கம்பெனி, இட்ஸ் அ ஃபைனான்சிங் கம்பெனி. அந்த கம்பெனியோட பேசி, இட்ஸ் ஈஸ்ட் ஜெர்மன் ஃபார்ம் நினைக்கிறேன், ஈஸ்டோ வெஸ்டோ ரெண்டில் தான் ஒன்று. அவங்கிட்டேருந்து கடன் வாங்குறார். He takes a loan to build NLC. ஓகே. அண்ட் அதில் ஏகப்பட்டது இருக்குது. நான் கடன் கொடுத்தா ஏன் எக்யூப்மெண்ட்டு தான் வாங்கணும், மைனிங் பண்ணுறதுக்கு, மைனிங் ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷன், இதுக்கெல்லாம் நீ எங்கிட்ட தான் வாங்கணும். பரவாயில்ல, அங்கேருந்து எடுத்துன்னு வர்றாரு. அதுக்கப்புறம் அதை இவர் என்ன, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு இதை ப்ராஜெக்டை பண்ணும்போது பண்டிட்ஜி ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி நிற்பார். அவர் கீழே விழாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக காமராஜ் அவருடைய ஒத்த கையை பிடிச்சு நிற்பார். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். உயிரை கொடுத்து இந்த நாட்டை எல்லாரும் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த அளவுக்கு கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வரலாறு, இதை சொல்லணுமா இல்லையா? அப்போ வல்லபாய் பண்டிட்ஜி சொல்கிறார், என்கிட்டையும் காசு இல்லைப்பா. ஹீ கால்ஸ் ஆன் டி கிருஷ்ணமாச்சாரி. என்ன அப்போ அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். என்ன பண்ணலான்னு பாரு, காமராஜ் இந்தளவு சொல்லியிருக்கார், ஏதாவது பண்ணு. ஹீ கிவ்ஸ் அன் ஐடியா, இந்த மாதிரி பண்ணுங்கன்ற. ஸோ நேரு அவங்கள்ட்ட பேசி அவர் வாங்கிட்டு வர்றார். இன்றைக்கி நாமெல்லாம் சௌரியமாக எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் காமராஜ், நேரு, வல்லபாய் பட்டேல். இப்போ கொள்கை தலைவராக நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா காமராஜரை. இல்லை, அவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியுமாங்கிறதே டவுட்டு தான். அவங்க ஹிஸ்ட்ரிலாம் 67க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம். இதெல்லாம் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற வசதி இந்த முன்னோர்கள் நமக்கு போட்ட பிச்சை, அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அப்படியான ஒரு ரெகக்னிஷன் தான் வல்லபாய் பட்டேலுக்கு போய் பண்ணுறா. டூ லேட், பட் இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர். 75 வருஷமாக விட்டுட்டோம், இப்போயாவது பண்ணுவோம். நீ யாருக்கும் அவங்க ஊர் முழுக்க சிலை இருக்குது,
என்ன பலன்? இவர் பேரில் ஒரு ரோடு இருக்கு, சர்தார் பட்டேல் ரோடு. ஆமாம். அதுவும் ஃபுல்லாகவும் இல்லை, அது ஒரு பார்ட்டு தான். ஒரு பர்சன் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டகிரேஷன். அவருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்? மற்ற பேர் ஐ டோன்ட் வாண்ட் டு சே, எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி பேராகவே இருக்கு. ஏன் இப்படி? ஏன் நம்ம ஊரில் வேறு பேரே இல்லையா? இந்த வரலாறு நம்மளுடைய இளைஞர்களுக்கு போகணும். நான் அந்த புத்தகத்தினுடைய பேர்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த புத்தகத்தோட பேர்லாம் போட்டு எங்கே கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க. நம்ம இளைஞர்கள் இதெல்லாம் வந்து படிக்கட்டும். இதெல்லாம் பேசும்போது நான் ஒரு மாதிரி ஒரு சில சமயங்களில் அப்படியே நான் ரொம்ப இதுவாகிடும். ஏன்னா நாம் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுலாம் அவங்க போட்டது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வரலாறு, எங்களுக்கு தெரியாத வரலாறு இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து நீங்கள் பேசணும். திரும்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டோட நம்ம மீட் பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.